ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் வந்து ஆசமா இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார் எடுத்துட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். எங்கே போயிட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு என்ன பண்ணது தெரியும். பட் எதுக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன் போயிட்டு இருக்கிறோம்னா, இப்போ என்னோட ஒய்ஃப் வந்துட்டு வீடு கட்டணும், அதாவது கேஸ்டில் ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை கட்ட போகிறதும் அவங்க தான். அதுக்காக தான் வந்து நாங்கள் இப்போ கார் எடுத்துட்டு அவசரமாக போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கேசல் கட்டணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு வரணுமா இல்லையா? கார்ல வந்து உட்காந்ததுக்கு அப்புறமா நான் அது எடுத்துட்டு வரல, இது எடுத்துட்டு வரலன்னு சொல்றாங்க. விஷயத்துக்கு போகும்போது அதுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் முன்னாடி எடுத்துட்டு வந்திருக்கணும். பக்கெட் எடுத்துட்டு வந்தாதான் தண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் எனிவே நம்ம வந்து வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் மூக்கை வந்து மூடிக்க வேண்டிய இடம். சென்னையில வந்துட்டு ரொம்ப பிரைமான பிளேஸ். மூக்க மூடிட்டு தான் இந்த இடத்துக்கு வர முடியும். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பள்ளிக்கரணை ரெண்டு பக்கமும் குப்பையை வந்து கொட்டி வச்சிருக்காங்க. பேப், உன்னோட ஆபீஸ் கூட இந்த பக்கம் தான் இருக்குல்ல? தினமும் சென்ட் தான். நான் வந்து சேரும்போது என் ஆபீஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, you have a very scenic view அப்படின்னாங்க. இது வந்து ஒரு சதுப்பு நில காடு இருக்கு, அங்க பேர்ட்ஸ் எல்லாம் வந்து உட்காரும், ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி சொன்னவங்க அவங்க யூஎஸ்ல இருக்காங்க. வந்த போது அந்த லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு வாரம் தூக்கம் வரல. ஐயோ எவ்வளவு குப்பையை வச்சுட்டு என்னைக்கு இதெல்லாம் நீங்க மாத்த போறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பல வருஷமா இப்படிதான் இருக்கு. பாத்துட்டு அந்த சைடு பத்தி சொன்னியேமா, இந்த சைட பத்தி நீ சொல்லவே இருந்தது. டூ வீலர்ல வரும்போது தூங்கிட்டே வண்டி ஓட்டினா கூட இந்த ஏரியா வந்தா வந்து டக்குன்னு நமக்கு எந்த இடத்துல இருக்கிறோம் சொல்லிடலாம் பார்க்காமலே, பள்ளிக்கரணையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எங்க கூட யாரெல்லாம் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, மம்மி வந்திருக்காங்க, அப்புறமா அமர் அண்ட் வெற்றி அண்ணா அண்ணி 2 பேரும் வந்திருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு நாங்க எல்லாரும் சேர்ந்து வெளியே போறோம். அவங்களாம் வந்து இவங்களுக்கு கேஸ்டில் கட்டுறதுக்கு வந்து உதவி பண்றதா வந்துட்டு இருக்காங்க. ஆமா, இன்ஜினியர், தண்ணி சப்ளையர், ஆளுக்கு ஒரு வேலை பிரிச்சு போறோம். ஸோ கேசல் அப்படின்னு சொன்னா வந்து கோட்டை, கரெக்டா? ஸோ இப்போ நீங்களாம் வந்து கோட்டை கட்டுறதுக்காக உங்களை வந்து நான் கூட்டின்னு போயிட்டு இருக்கேன். நான் வண்டி ஓட்டும் போது என்டர்டெயின் பண்றதுக்கு இந்த எஃப்எம்ஓ இல்லை வந்துட்டு மியூசிக் சிஸ்டம்லாம் வந்து சரி வரல. அதனால என்ன பண்றீங்க, கோட்டை ரிலேட்டடா இருக்கிற பாட்டுலாம் என்ன இருக்குதோ அதை யாராவது பாடுனீங்கன்னா நல்லா இருக்கும். கோட்டையா? கோட்டை ரிலேட்டடாவா? நான் ஸ்டார்ட் பண்ணவா? வீரபாண்டி கோட்டையிலே. ஏன்னா நான் முதல்ல பாடிட்டு எஸ்கேப் ஆயிடலாம்ல. நாலு பாட்டு பாடுங்கல்ல, எல்லாரும் பாடி முடிச்சோட கடைசியில நீங்க இன்னொரு பாட்டு பாடணும் கோட்டையிலே. சரி நான் பாடுறேன், நீங்க பாடுங்க. எனக்கு வந்து லிரிக் மறந்து போச்சுப்பா. அதெல்லாம் இல்ல, மியூசிக்கோட பிஜிஎமோட வரணும் எங்களுக்கு. ஸ்டீரியோல வரணுமா? அது என்ன லிரிக்கு பாத்து யார சொல்லுங்க. மின்னல் அடிக்கும் வேலையிலே, வீரபாண்டி கோட்டையிலே மின்னல் அடிக்கும் வேலையிலே கொலுசு சத்தம் என்னை திருடியதடி. அப்புறம் ஸ்டீரியோ. சாங் ஒரு சாங் தான், அடுத்து நீங்க தான் பாடணும். நான் 4 லைன் பாட்டேன். சரி ஓகே, ஒரு டிஸ்கவுண்ட் கோட்டையில நிறைய பாட்டு இது பண்ண முடியாதனால வந்து மாளிகை, வீடு, அந்த மாதிரி ரிலேட்டட் வீடு, மாளிகை, கோட்டை, இப்படி எது இருந்தாலும் அது ரிலேட்டடா இருக்கிறது பாடலாம். அது கொட்டைங்க, கோட்டை இல்ல. கோட்டை கோட்டை. ஐயோ, வந்து ஒரு யூவா போலாம் நினைச்சா நீ யூவா ஏமாத்த. சின்ன வீட வரட்டுமா, பெரிய வீட வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா? நீதான்ப்பா மேஸ்திரி. என்ன சாங் சொன்னா? பளிங்களால் ஒரு மாளிகைன்னு ஒரு பாட்டு வருது. ஒரு மாளிகை. பாடு. தெரியாது எனக்கு பாட்டு. மாளிகை நீ சொன்ன உயரத்தில் ஒரு கோபுரம்,
குதிச்சு விளையாண்டு சாவலாம் வா, தலைகளா குதிக்கலாம் வா. தலைகளாதான் குதிப்பா இந்த கோட்டை சாமி. வெற்றி நீ ஒரு சாங் சொல்லு வெற்றி. எனக்கு தெரியலடா. மாளிகை. மாளிகை. படிக்கிற பசங்க அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு எக்ஸாமுக்கு படிச்சிட்டியாடா அப்படின்னு அமைதியா இருந்துச்சு. உடனே நான் எதுவுமே படிக்கலடா, எனக்கு எதுவுமே தெரியாதுடா, அந்த மாதிரி. 105 நேரமும் யூடியூப்லயே பாத்துருப்பாங்களா, நேரமும் படம் பார்ப்பாங்க. யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை, ஓவியம் கலைந்த மாளிகை, யாருக்காக எக்கோ எஃபெக்ட் அந்த பக்கம் இருந்து வருது, இந்த பக்கம் இருக்கிறது ஸ்டீரியோ எஃபெக்ட். அடுத்து சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. அது தெரியும் உனக்கு? ஆமா. வீட்டுக்கு வாசப்படி வேணும் அந்த சாங் கூட இல்ல. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் பிரியாணி. பிரியாணி பிரியாணி பிரியாணி. ஐயோ திருப்போட யாரும் இல்ல, விளையாட போமா உள்ள உள்ளலா. பாட்டுக்கு வலிக்க போகுதுங்க, பாட்டுக்கு வலிக்க போகுது, சத்தமா பாடாதீங்க. தெரியாதுடா. அவ்வளவுதான் போல இருக்குல்ல நம்மளுக்கு இருக்கிற அறிவு, இருக்கும் கொஞ்சம் நம்மளோட பாடல் அறிவு அவ்வளவுதான் போல இருக்கு. நாங்க வந்து இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இந்த கேசல் கட்டுறதுக்கு இங்க ஒரு பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். இந்த பீச்சுக்கு வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு 2 தடவை வந்திருக்கோம். ஈசிஆரில் இருக்கு அந்த பீச்சு. அண்ட் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெரினா பீச் மாதிரியே நிறைய கடைங்கள்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கேம்ஸ்க்காக வந்துட்டு ஒரு 2 கடை போட்டிருக்காங்க. இந்த கேம்ஸ் வெண்ணிலா ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ நம்ம போயிட்டு அந்த கேம்ஸை ட்ரை பண்ண போகிறோம். 50 ரூபாய்க்கு 10 புல்லட்டா? 50 ரூபாய்க்கு. ஓகே. இதுக்கு முன்னாடி எங்க பாருந்த நீ? சூப்பர் பாப்பா. ஏய் நீ இட்லி தோசை சுடுன்னு பார்த்தா பலூன்லாம் சொல்ற. உஷாரா தான் இருக்கணும் போல இருக்கு. கலர் சொல்லு, எதனா எய்ம் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு பக்கத்துலயே மேல இருந்து ஓகே, மேல இருந்து 2வது ரோ ரைட் சைடுல இருந்து இப்போ அடிச்ச பிங்க் பக்கத்துல 5வது இருக்கிற பலூன். ஓகேவா? கிரீன் பிரவுன். வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமா அதான் பெருசா இருக்கு அடி. மிஸ் ஆயிடுச்சு. கீழே இருக்கு. சூப்பர். எல்லோ கேம் பண்ணா எல்லோக்கு பக்கத்துல இதுல விடு அங்க சூப்பர். ஒன்று ஒன்றா போடுறதுக்கு பதிலாக மொத்தமாக 10 போட்டு அப்படியே டக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் எடு. அவன் 50,000 ரைஃபிள் 7 புல்லட் போடும்போது எனக்கு என்ன ஒரு நிமிஷம் மிகவும் இருவாங்க. என்னப்பா மிஸ் ஆயிடுச்சு? நீங்களாம் ஏதோ பண்ணிருக்கீங்க, சொல்ல மாட்டீங்க. பலூன் இருக்கிற பக்கம் ஏன் பண்ணுங்க. மொத்தத்துல குருவி இல்லாத பக்கம் பார்த்து சுடக்கூடாது. அடி பார்த்தல பார்வையிலே உடஞ்சிருச்சு. ஒரு தடவை அடிக்கும். சுடவே இல்லையா? என்னடா இது? அதுவே பரிதாபம். பார்வையில வெடிக்குது, ஆனா புல்லட் பட்டு வெடிக்க மாட்டேங்குது. அந்த பாலையா படம் மாதிரி ஷூட் பண்றதுக்கு முன்னாடி டார்கெட் அடிச்சு அப்ப கண்ணை வச்சு சும்மா பாத்துட்டே இருக்கேன். 10 நிமிஷம் கிளம்பிடலாம்.
நைஸ். கீழே வாங்க. நீங்கள் அந்த எதனா பழைய பன்னீர்செல்வம் நினைச்சியா? சும்மா காமெடி பண்ணி பார்த்தேன். ஏதோ ஒரு தடவை ஹிட் ஆயிட்டனால இப்ப டைலாக்லாம் பேசுறேன். ஓ சூப்பர். அப்படியே அந்த எல்லோ பக்கத்துல இருக்க ப்ளூ அடி நீ. எந்த எல்லோ? இப்ப நீ அடிச்சல எல்லோ, ஆ அது பக்கத்துல ஒரு ப்ளூ இருந்துச்சுல்ல. ஆமாம். ஆனால் அதில் வந்து காற்று கம்மியாக இருக்குது, உடையாம கூட போயிடும், சொல்ல முடியாது. ட்ரை பண்ணுங்க, சரியா இருக்க இடத்துல ட்ரை பண்ணுங்க. சொன்னல பார். ஆனால் இங்கே அடிக்கிறது மாதிரி தெரியும். இது எத்தனாவது? 7ஆ? எத்தனை? 6 5 முடிஞ்சிருச்சு. நான் அந்த பிங்க் ட்ரை பண்ணுறேன். ஏய் நீ 10 அடிச்சிட்டான். அதான் சொல்கிறேன்ல, சும்மா ஃபன்னுக்காக வந்து 2 மிஸ் பண்ணால் உடனே தப்பாக இட போட்டீங்க. எப்படி நீ உருட்டுறன்னு பாரு. ஓ சொல்லுங்க சார், சொல்லுங்க. இதுக்கு ஏதாவது ஒரு உருட்டு வச்சிருப்பீங்களே, சொல்லுங்க. மிஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் எதனா சொன்னாலும் அது உருட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏய், அந்த வயலட்டை தான் எய்ம் பண்ணுறேன், போக மாட்டேங்குது. பழைய பன்னீர்செல்வம் வெளியே வந்துட்டாரே. காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அந்த மாதிரி தான். அடுத்த லைனு அது தெரியாதுப்பா, அந்த அளவுக்கு அறிவெல்லாம் இல்லை எனக்கு. இந்த பீச்சில் வந்து பீச் மண்ணை எடுத்து சின்ன வயசில் நம்ம அப்படி வீடு கோட்டெல்லாம் கட்டி விளையாடுவோமோ அந்த மாதிரி விளையாடணும் அப்படிங்கிறது தான் வந்து வெண்ணோட ஆசை இன்னைக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து கிளம்பி வந்தோம். பட் இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்குள்ளேயே வந்து நல்லா இருட்டிடுச்சு. இருந்தாலும் வந்துட்டு அவங்க வெண் வந்து அவங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து கோட்டை கட்டின அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன தான் இருட்டி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு பொறுமையாக உட்காந்து எல்லா மணலையும் திரட்டி வச்சு ஒரு கோட்டையை வந்து சின்ன வயசு குழந்தையாவே மாதிரி எல்லோரும் வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராகவும் இருந்துச்சு. எனக்கு இப்போ ஒரு டவுட்டு, இது எப்படி நான் இது கரெக்டாக நிற்க அப்படியே அள்ளி போட்டுருவாங்க. இந்த பெட்டர் மாஸ் லைட் எப்படின்னா எரியுது. நல்லா இதுதான் வாசல். இது வெளியே உள்ள போய்க்கலாம். ரொம்ப மண்ணு போடாத, உடையுது. இது எந்த அரசாங்கத்தில் கட்டின பிரிட்ஜுன்னு தெரியலையே. இது இங்கே இருக்க மண் கொஞ்சம் லைட்டாக எடுத்து. இந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த எண்டும் அந்த எண்டும் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். நடுவில் எவனாவது நடந்து போனீங்கன்னா உடச்சிக்கும். ஸோ மக்களே கடைசியாக வந்து வெண் ஆசைப்பட்ட மாதிரியே வந்து சூப்பரான ஒரு கோட்டையை கட்டி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க மணலில். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி குழந்தையாக மாறி என்ஜாய் பண்ண தருணம் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட வீடியோஸை எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா வின்வென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு சூப்பரான vlogல உங்களை அடுத்து மீட் பண்ணுறோம். until then டாட்டா பாய் பாய் ஃப்ரம் வின் அண்ட் வென். பாய்.